நான் கோகா கோலாவோட தொடங்கணும். நீ எனக்கு மயங்க வைக்க மாட்டா என்று நான் நம்புறேன். என்ன உன் ஆரோக்கியமற்ற காசிய பானங்கள் மங்களாக என்ன சமைக்க இருக்குது? உன் சாதாரண கோக் எடுத்துக்கோ. அதை ஒழிந்து அதை முயற்சிக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். நான் அதை செய்வதாக எம்மா மயக்கமடைய மாட்டாள் என்று நினைக்கிறேன். ருசியானது. எனக்கு கோலா மிகவும் பிடிக்கும். கடவுளே, முடிஞ்சிச்சுது. எனவே நான் அதை வேக வைத்து விடணும். இதுக்கு எனக்கு சில சாக்லேட் பேங்கிள் ஒரு சூடான பாத்திரத்தில் தேவை. அவை உருகும். ஆம், நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். சரி, இப்போது ஓ, எவ்வளவு வலியும் சூடுமாக இருக்கிறது. உனக்கு சிறப்பு கையுறைகள் வேண்டும். அழகு. மேலும் காயமடைவதை தவிர்க்க அதை பிடித்து வை. நன்றி பாட்டி. மொத்தம் இதுவல்ல. அப்போதைய மீனம் இளைஞர்கள், உங்கள் கையுறைகளை அகற்ற வேண்டும். சரிதான். விடையறிய உங்களுக்கு பாட்டி. ஐயம் இனிப்புகளை திறந்து அவற்றையும் பாட்டிலில் நிரப்புங்கள். நாவல் பழங்களும் தேனும் வேறு கதைகள். நீங்கள் அவற்றை கலந்து விட்டால் நீங்கள் முற்றிலும் அற்புதமானது ஒன்றை பெறுவீர்கள். நீங்க ரொம்ப பிசினரா இருக்கீங்க. First time in the fourth house is right craver. Upspreer being Kim. Sinki Virila. நீங்க பாட்டலை குளிர்விப்பதற்கு மிற்குடியில் வைக்கணும். நீ பின்னேன் மறுவகன். The Barabirus rubies. Rusia manam machumetri borichum wimrans. Yarbrain random. A single friendship relation or the law and Dardangavinum. Herom de Bidimbirangorin than Irinjan Iran. இதிலிருந்து ஒரு சிறந்த உண்ணக்கூடிய பாட்டிலை நான் உருவாக்குவேன். நான் இதை near fried ingredients. Whipped cream. Strawberry and ஒரு சில ஸ்பாஞ்ச் கேக். எப்படி என்றால் ஸ்ட்ரைட் அம்சமியான். டாடா அங்கே இரவு அனுபவிங்க. இது ரொம்ப கடினம். எனக்கிட்டே சாக்லேட் கோலாவும் இருக்குது. ஆனால் அதை செய்ய எளிதாக இருந்தது. எங்கே படியா? நான் சட்டையாண்டு இருந்த போது ஒரு கோட்பட்ட ஸ்வெட்டரை நெய்ய முடிந்தது. எனக்கு அங்கு 2 கோலாக்கள் தயார். எனது பேத்தியிடம் சென்று அதை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. நான் ரொம்ப வயசாயிட்டேன். அந்த லேபிள் பத்தி மறந்துட்டேன். ஆனால் நான் விரைவாக அதை சரி செய்வேன். சரி, உங்க கொலாவை முயற்சிக்கும் நேரம் வந்துச்சு. முதலில் அசல் ஒன்றை போன்ற தெரியும் ஒன்றை தான் நான் தொடங்குவேன். அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தது போல தெரியுது. அது ரொம்ப ருசியான ஒன்று என்ற நம்பிக்கையோட உள்ளேன். வாவ், அவை எம்ஸ் மிக சுவையான சாக்லேட். ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கிறது. எஞ்சி இருப்பது இதேனும் இன்னொன்று முயற்சிக்க மட்டுமே. அடுத்ததா நடுவுல பதிதான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஆஹா, உள்ளே கோர்வான ஒன்று இருக்கிறது. அதுவும் ருசியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, இது சார் என்று தெரிகிறது. தேன் அண்ணாச்சிகள் சேர்ந்து பாட்டி என்னை புரிந்து கொள்ளுகிறாள். சரி, கடைசி ஒண்ணு இங்க. இந்த சயன்மான பிங்க் கோலாவை முயற்சி பண்றோம். இது ஒரு கேக்கும் உள்ள இருக்கிறது போல தோணுகிறது. கத்தியை பிரித்து விளக்குவேன். மெய்யல். அதற்கு பின் ஒரு கேக். அது எவ்வளவு பிரமாதம். செஃப்ரோசே இந்த சுற்றை கியாண்டுபேயானார். அது தெளிவுதான். நிபுணர் போல சமைக்கவும். அந்த மாதிரி நீங்க பெயர் பண்ணணும்.
உணவு சார் குழம்பு, அது இலவசம். இதில் நான் ஒரு நிபுணர். பர்கர், அவை தீங்கானவை. சூசி கேட்கவே இல்லையே. சரி, இங்கே நமக்கு குறைவான போட்டியாளர்கள் இருக்க முடியும். சரி, நீ கட்லெட்களுடன் சமையல் செய்ய தொடங்க வேண்டும். நிச்சயமாக நான் என் கைகளால் அதை செய்வேன். எனது பேர குழந்தையிடமிருந்து முழு அன்புடன். பேர குழந்தைக்கு அப்புறம் வேறு யார்? அது பொடிக்க நேரம் இருக்கும். நான் திரும்ப சூடான பெரிதான விஷயம் ஒரு கட்லெட். நான் கூட என் சொந்த கைகளால் பண்களை செய்வேன். மேலும் ஒவ்வொரு பனும் ஒரு மாறுபட்ட வடிவம் மற்றும் வண்ணத்துடன் இருக்கும். ஏமா, இது போன்ற பொடிக்கப்பட்ட பர்கர்களை வேறு எங்கும் முயற்சித்திருப்பதில்லை. என்னிடம் இதை செய்ய எனது உலை வேக வைக்கும் நேரம் மற்றும் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு ரிழியமாக என் கட்லெட் மனத்துல. எம்மா, ஐ டெஃபினெட்லியாக கவர்ந்து விடுவாள். ரொம்ப நல்லது. இது செம்மையாக மணக்கிறது. என்ன, நீ ஏற்கனவே சமைக்க வேண்டுமா? நீங்கள் மெக்கார் பால்ட்ல இருந்து ஒரு உண்மையான பர்கரை ஆர்டர் பண்ணணும். ஈமா ஒத்துமை உறுதியா விரும்புறான். உணவு அங்கிருந்து மிக விரைவாக கொண்டு வரப்படுகிறது என்பது நல்லது. நான் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி என் சொந்த பேக்கர் தயாரிக்க போகிறேன். சூஷின் பர்கர் கொண்டிருக்கட்டும். எம்மாவை கேளுங்க, ஆளும் மகிழ்வித்துடும். இங்க மற்றொரு விஷயம் செஃபின் பர்கர்ஸ் தான். இம்மா பண்ணது வேற எங்கும் முயற்சி பண்ணல. அவை ஆன்மாவோட செய்யப்பட்டவை. மற்றொன்றும் அசல். இருக்கணும். மேலும் பொதுவாக பாட்டி அன்புடன் செய்ததை போல் உள்ளதெல்லாம் இல்லை. என் பேத்தியை நான் அறிவேன். எனவே நான் இல்லாமல் அவள் சரியான பழக்க தயாரித்துக் கொள்வாள். எங்கே தொடங்குவது? 1 2 3 4 5. எந்த ஒன்றை நான் சாப்பிட போகிறேன்? இதை இந்த பிரகாசமான பேர்களை கொண்டு தொடங்குவேன். இவை அழகாக இருக்கின்றன, சுவையாகவும் இருந்து விடட்டும் என்று நம்புகிறேன். வெறுமனே இல்லை. அனைத்துறையில் நடுநிலை விருப்பத்திற்கு செல்லலாம். இந்த குவியல் என்ன மாதிரி? நான் இந்த பர்கரை என் கையாலே சேர்க்கணுமா? இல்ல பாட்டி, நீங்க தான் சேர்க்கணும். நன்றி பரிகாரி சீடர்வோ. இதோ இல்லை ருசியாமிகர்மெனும் ஃப்ரீயன். இது எனக்கு மிகவும் பிடிச்ச மெக்டொனால்ட்ஸினை நினைவூட்டுகிறது. இந்த வட்டத்தில் நிச்சயமாக இது மிகவும் சுவையான பர்கர். சூசி, வாழ்த்துக்கள், வெற்றி உங்களுக்கே. எம்மா மெக்டொனால்ட்ஸுடன் எப்போதும் மகிழ்ச்சியில் இருப்பதை நான் சொன்னேன். இன்னொரு சுற்றுக்கு தயாராவீர்களா? இந்த முறை நீங்களே பாங்கேக்ஸ் செய்ய வேண்டும். இது கேக் செய்வதற்கு சமம். எம்மா குழந்தையாக இருந்தது முதல் நான் பாங்கேக்ஸ் சுடுகிறேன். எனவே அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆழமான அப்பரின் டபே மற்றியாளரை கமெயின் ஃபேண்டாயின் தொடர்ந்து பிரலை சிந்தமாவோம். குறைந்த நூற்றாண்டிலேயே உங்கள் கைகளை பயன்படுத்துவது. இன்னைக்கு இந்த வேலைகளுக்கான சிறப்பு சாதனங்கள் உங்களிடம் உள்ளன. நீங்கள் எல்லா பொருட்டையும் ஒரு தொட்டியில் வைக்கவும். எனக்கு பால் பயம் இல்லை. கோலா வேற ஒரு விஷயம், ஒன்றும் குறையாது. ஏன் எம்மாவுக்கு மிகவும் பிடித்த எல்லாவற்றையும் பான் கேக்குகளில் சேர்க்கக்கூடாது? உதாரணமாக கென்டி ஸ்கிட்டில்ஸ், டொரிடோஸ் சிப்ஸை பற்றி மறக்க வேண்டாம். சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்தால் தீங்குண்டா? இது ரொம்ப அருவருப்பா இருக்கும். இங்கேயோ நான் ஒரு சிறந்த பான்கேக் கலவை பெற்றேன். ஸோ இது ஏற்கனவே அவங்க ரொம்ப சுவையானது. இதை ஒரு சேர்வை இன்சுலின் ஊசி ஊதியுடன் சேகரித்து அதை ஒரு தவாவிற்குள் ஊற்ற வேண்டும். பாத்தியம்மா அழுத்து போன மாதிரி. ஏய், நீ எங்களோட இருக்கியா? உண்மையா? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி, இதை வறுக்க நேரம் ஆகிவிட்டது.
எம்மாவுக்கு கரடிகள் பிடிக்கும். அப்படி இருக்கையில் அவளுக்கு அழகாக ஏன் செவ்வாழைகள் அவர்களின் ஹாரூபத்தில் தொப்பிகள் இதை செய்யணும் நடைமுறை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இத்தனை விஷயத்த நினைக்கிறோம்? எல்லாவற்றையும் ஒரு பொரியல் களத்துல ஊற்றிட கோஜரிக்கா சென்று பிடிச்ச அதை மறு நீக்குங்க. சூசி தேயிலை கூட இந்த பொருளை சாப்பிடாது. என் அப்பளங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. அவை மிகவும் சுவையாக இருக்கும் மற்றும் அவற்றை நான் புதிய ஸ்ட்ராபெரி மற்றும் இனிப்பு வாழைப்பழத்துடன் சேர்த்துள்ளேன். எவ்ரிதிங் ஸ்கியூவர்ஸை ஒட்டிட்டு சாப்பிட அப்புறம் வசதியா இருக்கும். சாக்லேட் சிரப் பத்தி நம்ம மறக்க கூடாது. இது எல்லாத்தையும் இன்னும் சுவையா மாற்றும். மனையாமா நோடி ஜாய் திறந்தெடுப்பாள். குர்பானின் அவனின் கிரீம் ஊற்றினாய். மாலாம் பிறநாள் நான் anniversary trendy அமைக்கவேன் வைக்கிறேன். மாறுமே இந்த சாக்லேட்டுடன் நான் உரியாங்கன்ஸ்க்கு உருவாக்கும். எல்லாம் தயாராகிவிட்டதா இப்போது? எப்படி இருக்குது? என்ன காரணம் எனது பயன் கேக்குகள் சிக்கி போய்விட்டது? எம்மா நீ சுவைத்து பார்க்கலாம். இப்படித்தானா சரியா? இது என்ன? ரசித்து உண்ணுங்கள். அருமை, ரொம்ப அழகாக இருக்குது. மத்தியில் உள்ள 3ஆம் பன் கேக்கை தவிர அது என்ன? அது ஏற்கனவே சில முறை சாப்பிடப்பட்டு விட்டதாக தெரிகிறது. சஷி விலிஷ்மன்ஸ் அந்த பேன் கேக் சாப்பிட போறதில்லை. அக்கா வீக் அது என்னை கொண்டு விடு. இல்லை, அது நல்லதாக இல்லை. வெட்டி பிளேன் மணிக்கணக்கில் முயற்சிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்படி சின்ன தாங்களா இருக்கின்றவோ பாருங்க. அவையெல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும். பாட்டி, நீங்க நிச்சயமாக அழகான பான்கேக் செய்வீர்கள். நான் என் பிரச்சியர் படைங்கிறேன் தீவிரவுடன் அழகிறவாய். அட, புதன்கிழமை ஒரு பைத்தியக்கார பரிசோதனை போல தெரிகிறது. எங்களை வெளியே விடுங்கள். அல்லது அல்லது புதன்கிழமை இங்கே பூட்டுகளை பாருங்கள். நான் அவற்றை ஒருபோதும் திறக்க மாட்டேன். நிறுத்து, பதற்றப்படாதே. அடடா, ஓ என்ன? அது என்ன? ஓ மை காட்! இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் பலூன்களை உடைக்கப் போகிறோமா? அருமை! நாம் ஒரு பார்ட்டி நடத்தலாமே. சரி, அப்பிறகு ஒரு முறை. வாவ், அருமையான ஹெல்மெட்கள். எனது ஹெல்மெட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? இதை பாருங்கள், இது பைத்தியம். ஆம், போகலாம். ஓ, பயமா இருக்குமா? பலூனை உடைக்கவும். மிகவும் சரி. ஓ இல்லை, அங்கே கச்சா முட்டைகள் உள்ளன. என்ன? அது நகைச்சுவையாக உள்ளது. ஐயோ, அவை முட்டைகள் இல்லை, ஆனால் இன்னும் அருவருப்பாக இருக்கின்றன. உன் முறை. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். ஓ பாவம். அருகு, இது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நீ உன்னை பார்த்திருக்க வேண்டும். நான் முடியாது. இது உன் முறை. சரி. ஓ, எனக்கு மாவு கிடைத்து விட்டது. வாவ், ஹிஹி, அது நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்க குறியிட்ட பாத்தீங்களா? இல்ல இல்ல. ஓ ஓ, காத்திரு, எனக்கு ஒரு மோசமான உணர்வு வருகிறது. சரி, இல்ல, அது அங்கே இருக்கிறது என்று நினைக்கிறேன். உங்கள் உள்ளுணர்வை சோதிப்போம். பிரகாசமான இறகுகள் இல்லை, ஏனெட் உங்கள் உள்ளுணர்வு தவறு. பக்கத்துக்கு விலகுங்கள். கோடு இங்கே இருக்கிறதா? ஓ, மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதென்ன தரையில பூட்டுக்கான குறியீடா? இது பைத்தியம். நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். போகலாம். ஹே ஹே, ஆமாம், சரி, ஆமாம் ஆமாம். ஹூரே, அது வேலை செய்தது.
நாங்கள் முதல் பூட்டினை திறந்து விட்டோம். அது என்ன? மன்னிக்கவும். ஓ இல்ல, நான் அங்கே போக மாட்டேன். சரி, எப்போதும் போல எல்லா கஷ்டமான வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் இது மிகவும் இனிமையாக மணக்கிறது மற்றும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைவூட்டுகிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? நான் நூடல்லா சாப்பிடுகிறேன். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இருக்கிறது. என் முழு கையும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. ஓ இல்ல, வென்ஸ்டே. இங்கே இரண்டாவது பூட்டின் சாவி. எனட், நீ வெளியே இருக்கும் பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறாய். போகலாம். அச்சச்சோ, நன்று. அதை முயற்சி செய்யலாம். சரியானது, அது வேலை செய்தது. சரி, பிசாசா என்ன? அது என்ன? நான் எங்கே இருக்கிறேன்? ஓ இல்லை, நாங்கள் இன்னும் சிக்கி இருக்கிறோம். இது என்ன பெட்டி? ஓ வென்ஸ்டே, வா. சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, என்னால் முடியும். நீங்கள் ஏதாவது பார்த்தீர்களா? ஓரமாக நில். அங்கே ஒரு குளிர்ச்சியான மற்றும் மிகவும் சுவையானது இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. இது மிட்டாய் அல்லது கமிதானா? பூச்சிகள் அல்ல. வென்ஸ்டே. ஓ இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஹே, அவள் எங்கே போனாள்? நான் இந்த பெட்டிக்குள் மீண்டும் செல்ல வேண்டும். ஓ ஊரே, நான் சாவியை கண்டுபிடித்தேன். சிறப்பு, நான் உன்னை நம்பினேன். மூன்றாவது பூட்டும் போய்விட்டது. நாம் கிட்டத்தட்ட சுதந்திரமாக இருக்கிறோம் என்று கருதுங்கள். என்னது? புதன்கிழமை? ஓ காத்திரு, அது குளிர்ச்சியானது, அழகானது. போகலாம். நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. நீயே தொடங்குவாயா? இதே ஆஃப். நிறைய இனிப்புகள் இருக்கின்றன. எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது. வாவ்! எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். ஹூரே! வா! ஏய், இது உன் முறை. இதை செய்யலாம். கோக் அல்லது நூடல்லா? ஓ! என் கடவுளே! முட்டாள் நான்! கை இல்லை, என்னை விட்டு விலகி. அமைதியாக இரு. அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இங்கே திறவுகோல் உள்ளது. நன்றாக செய்தாய், எமெட். ஹூரே! போகலாம். வாங்க. சரி சரி சரி. பூட்டு எண் 4. நாங்கள் அதை திறந்து விட்டோம். ஹூரே! 3. நீங்க தயாரா? 2 1. ஓ வாவ்! எவ்வளவு குளிர்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. வாவ்! போகலாம். தட்டுதல் தட்டுதல். ஹே, யாரங்கே? யாரும் இல்லை. ஒருவேளை திறவுகோல் இங்கே மறைந்திருக்கலாம். மேலிருந்து தொடங்கலாம். சரி சரி. வாவ், சோப்பு குமிழ்கள். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகா இருக்கிறது. இதற்கு நான் போதுமான அளவு பார்த்து விட்டேன். இறங்கு. அப்படி என்றால் அடுத்ததை திற. சரி. ஓ, அது வெறும் வண்ணம் தானா அல்லது அது இரத்தமா? ஓ மை காட்! ஓ மை காட்! என்னை காப்பாற்றுங்கள். முடியாது. இன்னும் இன்னும் சாப்பிடு.
இங்க திறவுகோல். ஓ அது நீதான் வென்ஸ்டே. சரி, அடுத்ததை திறப்போம். ஆஹா, இது வேலை செய்தது. ஓ அச்சு, நான் இப்போது அழுக்காக இருக்கிறேன். வாவ், ஓ மை காட். ஓ, அதை பாருங்கள், அது ஆபத்தானது அல்ல என்று நம்புகிறேன். நாம் கூட தேநீர் குடிக்க வேண்டும். சரி, நாம் விளையாடலாமா? சரி, கல், காகிதம், கத்தி போடு. ஹூரே. ஓ சரி, நீதான் முதல் ஒருவர். அப்படியா, பார்க்கலாம். ஓ கடவுளே, இந்த சாத்தானின் பானம் காரமாக இருக்கிறது. நான் விலகுகிறேன். நீ உன் பானத்தை குடிக்கிறாய். எனக்கு இது பிடிக்கும். வாவ், இது போபா அல்லது பபிள்ஸ், எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இது மிகவும் நல்லது, சுவையாக இருக்கிறது. நான் உன்னை வருத்தப்படுத்த விரும்பவில்லை வென்ஸ்டே, ஆனால் சாவி அங்கே இல்லை. அது இருக்க முடியாது. இந்த சாத்தானின் கலவையை நான் முடிக்க வேண்டும். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ, எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் சிறிது கரும்பு செய்ய செய் அன்ஷிக்கேன். நான் செய்ய முடியலை. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தீயை அவசரமாக அணைக்க வேண்டும். இங்கே நான் அதை அணைத்து விட்டேன். ஐயோ, அது ஒரு நிமிடம் காத்திரு. நான் சாவியை உணர்கிறேன். ஆமாம் ஆம், என்னை நன்றி சொல்ல வேண்டாம். வாங்க, வா. வாங்க வேகமாக. நான் ஷவர் எடுக்க காத்திருக்க முடியாது. நான் வருகிறேன். ஏய், இது அருமை. ஆஹா, இன்னொரு வெடிப்பு. என் சா எது இருக்கிறது? ஓ, ஷோயன் விருப்பமான தீர்வுகளின் முழு தொகுப்பும் இங்கே. அதை தொடாதே, அது வெடிக்கும். இது என்ன? வா, இது வழிமுறையாக தெரிகிறது. வென்ஸ்டே, நீ இதை புரிந்து கொள்ள முடியுமா? ஹே, கடைசி நிறுத்தம். பயப்படாதீங்க, சிமில்சன் செய்ய நேரம் வந்துச்சு. சம்ஸ், கவனம் செலுத்த சத்தம் இல்லாமல் இருக்கணும். அற்புதம். பார்ப்போம். சரியானதுதான் போல் இருக்கிறது. ஒரு மந்திரவாதியின் கண்ணீர் மற்றும் கோப்லின் மூக்கு நீர்த்துளி. எங்கே இருக்கிறது? ஒரு வாத்து இருக்குமா? காப்லின் சளி, அது என்ன? எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு பொம்மையா? அது இல்லை, அதுவும் இல்லை. நான் வாழைப்பழத்தை பற்றி பேசவில்லை. அது அங்கே இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு கோப்லின்கள் மிகவும் பிடிக்கும். அதை எப்படி மறந்துட்டேன்? அடுத்த பொருள் மம்மா மியா. ஓ இல்லை, நீ என்ன குடித்தாய்? மன்னிக்கவும். இது உங்களை மாற்றும் ஒரு மருந்து. ஓ மை காஷ், நாங்கள் இங்கே மிகவும் நீண்ட நேரமாக இருக்கிறோம். எங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் இப்போதே. ஹே, நீ இது வேலை செய்யலாம். கம்பிகளை கீழே தள்ளுங்கள். சுதந்திரம், ஹூரே! ஜானஸ், உன்னோட பொம்மைகள் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு வேடிக்கை. ஆனால் எனக்கு சூடாகிவிட்டது. ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணுவோம். அருமை, எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஜானிஸ், விளையாடிக்கொண்டே இருக்கலாம். ரோஸ், எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பத்தை அதிகரிப்போம். அது மிகவும் நல்லது. இப்போது நாம் விளையாடலாம். ஓ, இப்போது எனக்கு மிகவும் சூடாக இருக்கிறது. நாம் அதை குறைக்க வேண்டும். இல்ல ஜானிஸ், ஆனால் எனக்கு குளிராக இருக்கிறது. ரோஸ், நான் ஏர் கண்டிஷனிங் சேர்க்கிறேன். ஆனால் ஜானிஸ், நீ உன்னை பற்றியே சிந்திக்கிறாய். ஓ இல்ல, நாங்கள் ஏர் கண்டிஷனரை உடைத்து விட்டோம் என்று நினைக்கிறேன்.
வாவ், எங்கள் பொம்மை வீடுகளை பாருங்கள். இப்போது எனக்கு என் பொம்மையோட தனி வீடு இருக்கிறது. வாவ், இது மிகவும் கற்பனை உலகம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். மற்றும் எனக்கு ஒரு குளிர்ந்த பொம்மையுடன் ஒரு பனிக்கூடு உள்ளது. இது அருமை. எனக்கு இங்கே மிகவும் சுவையான லாலிபாப் உள்ளது. அதை பாருங்கள். அதை நக்க நேரம் வந்துவிட்டது. ருசியாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. வீட்டின் கூரையை அலங்கரிக்க அதை உடைப்போம். ஓ, இது உண்மையான பனியாக தெரிகிறது, ஆனால் இது உருகாது. அது ஒரு அருமையான யோசனை. எனக்கு அது பிடிக்கும். இங்கே பனி சுழி இருக்கிறது. என் கூரையில் லாவா சிந்தும். இப்போது எரிமலையை தொடங்க போகிறோம். அது பாருங்கள், அது வேலை செய்தது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் இங்கே ஒரு நீயான் விளக்கை வைக்கிறேன். ஓ, நான் அழகான ஐசிகிள் மாலையை கண்டுபிடித்தேன். அவை இனிமையாக ஒலிக்கின்றன. நான் அவற்றை மாடிகளுக்கு இடையில் இணைக்க விரும்புகிறேன். அருமை ஜானிஸ், உன்னால் என்ன? நான் மாடிகளுக்கு இடையில் தீயை அலங்கரிக்க முடிவு செய்தேன். அது எனது இயல்பை மிகுந்த அளவில் வெளிப்படுத்துகிறது. அது நான் விரும்பியபடி துல்லியமாக வந்தது. எனக்கு என்னுடையது மிகவும் பிடிக்கும். இதற்கிடையில வீட்டின் முன்னுள்ள மைதானத்திற்கான ஒரு யோசனை எனக்கு வந்தது. கொஞ்சம் பனியை உரசுவோம். அது அழகாக வருகிறது. அந்த பனியை பாருங்கள். இப்போது என் பனிராணி இதை பிடிக்கிறாளா என்று பார்ப்போம். நான் உன்னை பனிச்சறுக்கலுக்கு உடை அணிய வைக்க வேண்டும். அதை பாருங்கள், அருமை. அவளுக்கு அவளுடைய வீட்டின் முன் பனிச்சறுக்கு மைதானம் இருப்பது மிகவும் பிடித்திருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் பொம்மைக்கு அவளது வீட்டின் முன் ஒரு லாவா குளம் இருக்கும். இப்போது ஒரு நீச்சல் உடையில் மாறுவோம். அவள் நீந்த முடியும். இதற்கிடையில் நான் ஒரு மின்சார குகையை சேர்க்கிறேன். Rich Dancer Stracheka and Sauce, Urge Arthran, Muga Malovasla, Mukilil Fartsu, Woi Verdacline. அருமையான மகிழ்ச்சி. வீட்டின் தரைகளை விரைவில் மாற்ற விரும்புகிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. தரை தளத்தில் எரிமலை வடிவில் ஒரு தீயை வைக்கலாம். மேலும் தீ ஊதும் டிராகன்களையும் அமைப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. 2 சிறந்த புத்தக அலமாரிகளை கண்டுபிடித்தேன். இதை இங்கே வைக்கலாம். அப்படியே பத்த இர ஃபோசங்கா சல்வா பால்ஸ் அந்த மென்மையான லாவா குஷன் உள்ளது. என் பையன் பசங்களுடன் ஒரு காஃபி மேசை இருக்கும். என் பொம்மை. வாவ், இது மிகவும் அழகாகவும் தீயாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வீட்டில் எப்போதும் சூடாக இருக்கும்போது எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் இதை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கோப்பை சூடான கோகோ தேவை. இதோ இப்போது எல்லாம் சரியாக உள்ளது. இதோ என் பொம்மை குளிர்ந்த மாலைகளில் இங்கே புத்தகங்களை படிக்கலாம். நான் தரை தளத்தில் என்ன செய்ய போகிறேன் என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். முதலில் நாம் ஒரு பனிக்கட்டியை போடுவோம். அது எவ்வளவு அழகாக மின்னுகிறது. ஒரு நல்ல காகிதத்தை எடுத்துக்கொள்வோம். அதை திருப்பி சுவரில் ஒட்ட வேண்டும். இதை பாருங்கள், எனக்கு ஒரு பனிக்கட்ட சுவரும் இருக்கிறது. ஓ, மேலும் உங்களுக்கு இந்த சிங்காசனம் தேவை. என் பனிக்கண்ணி இதை விரும்புவாள். பாருங்கள், அற்புதம். மேலும் அவளுக்கு ஒரு கிரீடமும் தேவை. இதோ சரி. இப்போது நீ ஒரு உண்மையான ராணி. இங்கே ஒரு யாழ் காட்சி அமைப்போம். அது இசைக்கப் போகிறது. மற்றொரு பக்கத்தில் செல்லோவும் இருக்கும். எனக்கு பாரம்பரிய இசை மிகவும் பிடிக்கும். அழகாக இருக்கிறது. நமக்கு சில விளக்குகள் தேவை. அதனால சில டிஸ்கோ பந்துகளை தொங்க விடுவோம். மற்றொன்று. இப்போது ஒரு மாலையும் அழகான மெழுகுவர்த்தி வைத்தையும் சேர்ப்போம்.
ஒன்றாவது மாடிக்கான ஒரு சனஸ் எனக்கு வந்துச்சு. எனக்கு இந்த பெட்டி இருக்குது, அதுல சிவப்பு மணிகள் உள்ளன, அவை எவ்வளவு அழகாக இருக்கின. நாங்க அத தரையில் ஊற்றி சுவரிலும் கொஞ்சம் ஒட்டுவோம். ஒரு சாம்பவான் சுவர்களை பற்றி குச்சிகள் நாங்க அவற்றை ஏற்றுவோம். வாவ், சூப்பர். அங்கேதான் என் பொம்மை மதிய உணவு உண்ணும். நாங்கள் ஒரு நீண்ட மேசையை அமைப்போம். இங்கே இறைச்சி வறுக்கப்படும். மேசையை அமைக்கிறோம். மேலும் சிவப்பு மிளகாய் இருக்க வேண்டும். கசாப்புகளை சேர்ப்பது மட்டுமே மீதம் உள்ளது. இப்போது என் பொம்மை இங்கே ஒரு சுவையான மதிய உணவை அனுபவிக்கலாம். அவளுக்கு பிடித்த எல்லாம் உள்ளது: சிவப்பு மிளகாய் மற்றும் தீய இறைச்சி. உன் உணவை ருசிப்பாரு செல்லமே. நீங்கள புஷா இருக்குது, எனக்கு ஃபில்ஷ் அளிக்குது. அங்கே ரோஸ் என்ன செய்கிறாள்? இது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. பாருங்கள், நான் அழகான வைரங்களை எடுத்தேன். அவற்றை தரையில் பரப்புகிறோம். நான் சில சப்திகர தூண்களையும் வளர்த்து விடுவேன். சிறப்பு. இப்போது நான் சுவரில் ஐஸ்கிரீமை இணைத்து ஒரு பார் மேஷை மற்றும் நாற்காலிகளை அமைப்பேன். இங்கே என் பொம்மை முடிவில்லாமல் ஐஸ்கிரீம் மற்றும் கேக்குகளை சாப்பிட முடியும். மேலும் ஐஸ்கிரீம் தேவை. இங்கே ஐஸ்கிரீம் ரேக்குகளை வைக்கலாம். மேலும் நான் சில மாலைகளையும் தொங்கவிட போகிறேன். ஐஸ்கிரீம் நாற்காலியுடன் ஒரு மேசையை அமைப்போம். மற்றும் சில ஐஸ்கிரீம் செய்யலாம். மேலே சில மழை போல சின்ன சின்ன துளிகள் வைக்கலாம். ஓ வாவ், இது ஐஸ்கிரீமா? எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. வாவ், நன்றி ரோஸ். சூப்பர். நாம் 3வது மாடிக்கு செல்கிறோம். நான் ஏற்கனவே அழகான பனித்தரையை கண்டுபிடித்து விட்டேன். காகித துண்டுகளை எடுத்து சுவர்களில் ஒட்டுவோம். ஆஹா, இது பனிக்குகையாக மாறிவிட்டது. சில பனிக்குள்களை தொங்க விடுவோம். இப்போது எனக்கு ஒரு படுக்கை தேவை. இது என் பொம்மையின் படுக்கை அறையாக இருக்கும். பனிக்கட்டிகளால் அலங்கரிக்கவும். அதற்கு பக்கத்தில் ஒரு தொட்டியை வைத்து அதில் பனி நிரப்பப் போகிறேன். அங்கேதான் என் பொம்மை தன்னை புத்துணர்ச்சி பெற முடியும். ஓய்வெடுக்க நேரம். என் ராணி, உன் பைஜாமாவை அணிந்து இப்போது படுக்க. இனிய கனவுகள். என் பொம்மை ஓய்வெடுக்கும் போது ஜெனிஸ் என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அருமையான வைக்கலாம். இங்கே ஒரு பட்டியும் இருக்கு. ஒரு மாலையை மாடத்துல வைக்கலாம். மேலும் ஒரு அலமாரியும் இருக்கு. நிச்சயமாக என் பொம்மைகளின் உடைகளை எல்லாம் தொங்க விடுவோம். மேலும் ஒரு மேசை இருக்கு. அதுல அழகு சாதனங்களும் இருக்கு. சிறப்பு. இப்போது என் பொம்மையும் ஓய்வெடுக்கலாம். பெண்களே, நீங்கள் ஏற்கனவே 2 வீடுகளை அலங்கரித்து விட்டீர்கள். ஜெனிஸின் வீட்டில் ஒரு சிறந்த தீயணைப்பு நிலையமாக மாறியது. ரோஸின் வீட்டில் ஒரு அற்புதமான குளிர் வீடு உள்ளது. அது பனிக்காற்று போலவே மணக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். வாவ், நான் ஏற்கனவே என்ன விரும்புகிறேன் என்று கண்டுபிடித்து விட்டேன். நான் இந்த விமானத்தை என் ஆசையுடன் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதை பிடியுங்கள். ஓ வாவ், சரி, ஜெஸ் என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அது ஒரு கேக். எனக்கு ஒரு கேக் மிகவும் வேண்டும். ஆடி, நானே அதை தொடங்கிட்டேன். எனக்கு பார்ட்டி வேணும். இது ரொம்ப அழகா இருக்கு. ஜெஸ் பொம்மைகளை விரும்புகிறோம். ஆனால் நம்ம கேக் கூட தொடங்குவோம். பார்ட்டி, இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள். அருமை. நாங்கள் கேக்கை சேர்த்து அதை இளஞ்சிவப்பு கிரீமால் மூடுகிறோம். அதை பேஸ்ட்ரி ஸ்பேட்லாவால் மிருதுவாக்குகிறோம். வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாயா? நன்றி. நீ ஒரு உயிர் காக்கி. நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போது பார்பியை கேக்கில் செருக வேண்டும். இப்போது குளிர்ந்த பாண்டாவை எடுக்கிறோம். அது ஜெல்லியாக மாறும் அளவுக்கு குளிர்ந்துள்ளது. ஓ ஆம், அதை கேக்கின் மீது பிழிய வேண்டும் என்று எனக்கு உறுதி. இது மிகவும் சுவையாக உள்ளது.
என் கேக் உண்மையான நீச்சல் குளம் போல இருக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அற்புதம். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முதலில் நான் மாஸ்டிக் மூலம் ஒரு லூபு உருவாக்கப் போகிறேன். இப்படியே இத பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப அத கேக்கின் மீது வைக்கிறோம். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். சேம் பாருங்கள், டேனி எதுவும் யோசிக்கவில்லை. சாக்லேட் கூட உடைய முடியவில்லை. ஆனால் நான் அதை பெறப் போகிறேன். இப்போது ஓ, இந்த சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் அதை செய்ய முடியாது. சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு என் ஹல்க் கையுறைகள் தேவை. ஆஹா, இந்த கையுறைகளுடன் எந்த சாக்லேட்டும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. நான் ஹல்க். இல்ல, டேனி கோபமாக இருக்கிறார். அடி 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 அடி. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை எங்கிருந்து பெற்றாய் டேனி? சாக்லேட்டை உடைப்போம். என்ன கிடைச்சது? பிரையட். அத கிண்ணத்துல வையுங்க. அடுத்தது, எனக்கு ஐரன் மேன் கையுறை தேவை மற்றும் சாக்லேட்டை உருக்கணும். அருமை. இப்பொழுது இது திரவமாக உள்ளது. அதை கேக்கின் மீது ஊற்றலாம். முழுவதும் நிறைய. அப்புறம் நான் அதை கிட்காட் கொண்டு அலங்கரிக்க போகிறேன். பக்கங்களில் இருந்து தெரிகிறது. இப்போது எனது பிடித்த ஹல்க் ஐ மேல் வைக்கலாம். ஓ, இதுவும் அழகாக இருக்கும். அது கேக்கின் மேல் அழகாக இருக்கிறது. அடுத்தது, M&M's கொண்டு அலங்கரிக்கவும். முடிந்தது. நானும் என் சிறந்ததை முயற்சித்தேன். நீ என்ன செய்கிற? என் கேக் சாப்பிடாத. ஓ சரி, இது உங்களுக்காக. அப்போ அதை முயற்சி செய்யுங்கள். வாவ், நீங்கள் அருமையாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, கேக் வண்ணமயமான கான்ஃபெட்டியால் மூடப்பட்டுள்ளது. இதை முயற்சிப்போம். எனக்கு இது பிடிக்கும். இது யார்? ஓ, லூபுபு. கூல், எனக்கு இது பிடிக்கும். முயற்சி செய்வோம். ருசியாக இருக்கிறது. ஓ, இது ஹல்க் கேக். இதையும் முயற்சி செய்வோம். ஓ, உள்ள பச்சையாக இருக்கிறது. அது சூப்பர். இதை சுவைக்கலாம். வாவ், இது சிறப்பு. மேலும் இது சாக்லேட். சூப்பர். ஹல்க் சுவையாக இருக்கிறதா? ஐயோ, இது உண்மையான பொம்மையா? யாராவது கேக்ல உண்ண முடியாத பொருட்களை வைக்கிறார்களா? சரி, அடுத்தத முயற்சிப்போம். இந்த பார்பியோட உள்ளது எனக்கு பிடிக்கும். அவ வந்து உண்மையான நீச்சல் குளத்துல இருக்கிறது போல தெரியுது. இதையும் முயற்சிப்போம். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இப்ப நான் என் வெற்றிய சமையல்காரருக்கு கொடுக்கிறேன். நன்றி ஜஸ், இது ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ சரி, நீங்கள் உங்கள் புதிய பணிக்காக காத்திருக்கிறீர்கள். எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உருளைக்கிழங்குகளுடன் தொடங்குவோம். இப்போது அவற்றை ஸ்பிரிங்ஸ் போல வெட்ட வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. அதை பாருங்கள். இது வேலையை மிகவும் விரைவாக முடித்துவிடும். ஓ இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கை ஒரு பகுதி எடுத்து அதை உருட்டி பின்னர் இந்த அழகான பூவாக உருட்டுகிறோம். இப்போ அத குச்சியில வையுங்க. நான் என்ன பண்ணலன்னு பாருங்க. இது ஒரு உருளைக்கிழங்கு காந்தி. வாவ், சமையல்காரர், அது ஒரு சிறந்த யோசனை. இப்போது அதை எண்ணெயில் மூழ்க விடுவோம். நன்றாக பொரிக்கவும். எல்லாம் தயாராகியதும் அதை தட்டில் வைக்கிறோம். மீதமுள்ளது மஸ்டர்ட் மற்றும் கேட்சப் ஊற்றுவது மட்டுமே. நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன். அற்புதம், நான் தயாராக இருக்கிறேன். டிப்பனி, நீ என்ன செய்தாய்? நன்றாக. நான் உருளைக்கிழங்குகளை சமைக்கிறேன். எனக்கு மிளகு மற்றும் உப்பு தேவை. இப்பொழுது நான் சிறிது மாவு சேர்த்து மசிக்கிறேன். அதில் சுறுசுறுப்பாக இரு. அஃபுக், நான் அவற்றை மசிக்க வேண்டும். சரியானது. அது உண்மையான உருளைக்கிழங்கு மாவாக மாறியது. ஷியோமா,
அருமையான மனம். இப்பொழுது அதை மெல்லிய அடுக்கு போல உருட்டு இதய வடிவில் வெட்ட வேண்டும். அதுக்கு மேல் என் உருளைக்கிழங்கு இதயங்களில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, எனக்கு தெரிந்து விட்டது. டானி, எனக்கு சீட்டோஸ் கொடு. நான் அவற்றை நொறுக்க வேண்டும். ஆம், எனக்கு ரொட்டி துகள்கள் உள்ளன. சரியானது. இதை ரொட்டி துகள்களில் மூழ்க வைத்து ஆழமாக வறுக்கிறோம். ஆவடை எடுக்கிறோம். அற்புதம். ஓ, இது என்ன? ஏன் சமையலறை முழுவதும் தோலுரிதல் இருக்கிறது? நானே உற்றி எடுக்க முடிவு செய்தேன். ட்ரில் பயன்படுத்தினால் வேகமாக இருக்கும். சில வினாடிகளில் உருளைக்கிழங்குகள் சுத்தமாகிவிடும். இப்போது அவற்றை நறுக்கி அதற்காக ஒரு கத்தானா பயன்படுத்துகிறோம். அது வேலை செய்தது. இப்போது நான் உருளைக்கிழங்குகளை ஒரு பர்னர் கொண்டு வறுக்க முடியும். இவ்வாறு வேகமாக இருக்கும். மைக்ராஃப்ட் டைனமைட் பெட்டியில் மாற்றி கோலா அனிமா சேர்க்கவும். எனக்கு எல்லாம் தயார். நாங்களும் தயார். on appetite. Wow. Wow. The punlines. Joyat உதரைஸ் இதயங்களோட தொடங்க விரும்புறேன். இதை முயற்சிப்போம். இது நல்லது. அடுத்தது என்ன? வாவ், இது என் லாலிபாப் போல, ஆனால் உருளைக்கிழங்கில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. இது நகைச்சுவையா உள்ளது. அதை முயற்சிப்போம். சுவாரஸ்யமா இருக்குது. அடுத்தது என்ன? ஓ சரி, இதோ ஒரு சதுர உருளைக்கிழங்கு. அருமை. இது ருசியாகவும் இருக்குது. ஓ, அங்கே ஒரு கோலா மற்றும் டைனமைட் மாடு உள்ளது. நான் அதை முயற்சிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு மற்றும் கோலா, இது ஒரு சிறந்த சேர்க்கை. அருமை. சரி, இந்த சுற்றில் டேனி வென்றார். ஆம், நான் வென்றேன். நான் இதை ஒருபோதும் நினைக்கவில்லை. நன்றி ஜெஸ். இப்போது எனக்கு ஒரு வானவில் உணவு தயாரிக்கவும். பிரான்சி, அரேன் சமையல் ரோபோட் எல்லா உணவையும் எளியா சமைக்க முடியும். உங்களுக்கு போட்டியா? வணக்கம் பண்ணே. ஓ, அது அந்த நகைச்சுவையான தொப்பி அணிந்த மனிதர் சமையல்காரர். வணக்கம் சமையல்காரரே, நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? நம்பர் 41 எடுத்து பார்ச்மெண்ட் காகிதத்துல பிழிந்து வானவில் நிறங்களை சேர்க்கிறோம். இந்த அழகான வடிவத்தை பாருங்கள். அருமை. இப்போது அதை அடுப்புக்கு அனுப்பி வானவில் ஸ்பாஞ்ச் கேக் தயாரிக்கிறோம். நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? சரி, நான் தொடர்கிறேன். நான் கிரீமை ஸ்பான் கேக்கின் மீது பிழிந்து விடுகிறேன். இது பூரிப்பு ஆகும். இப்போது கிரீமை அதற்கு மேல் பரப்புங்கள். பின்னர் அதை உருட்டுவது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, முடிந்து விட்டது. ஓ ஓ பாருங்க, ரோபோட். இது ஒரு சிறந்த வண்ணத்து பூச்சி ரோல். மாவை மையத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சில் பிழிந்து விடுகிறேன். செஃப், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களால் என்னை விட சிறப்பாக இருக்க முடியும். எப்பெல்லாம் அடுப்பில் வைக்கலாம். நான் நடக்கும் அடுப்பு தான். இதை பார்ப்போம். ஓ, நான் அதை எரித்து விட்டேன். வெப்பநிலையை குறைக்க மறந்து விட்டேன். ஆனால் இது எப்படி சாத்தியம்? கவலைப்படாதே ரோபோட், இது எல்லோருக்கும் நடக்கும். காத்திரு, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, அப்படி என்றால் இதுதான். முடிந்த கேக்கை எடுத்து திறப்போம். நான் ஒரு லைஃப் ஹேக் பயன்படுத்தி தயாரான கேக்கை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தேன். ஓப்ஸ், நான் தவறுதலாக கேக்கை எறிந்து விட்டேன். நான் மூடிய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும். நீங்கள் இவ்வளவு தொழிலாளர்களாக இருக்கீங்க. நாம் இதை செய்ய முடியும். குளோரியா, அழாதே. இதோ கொஞ்சம் பருத்தி மிட்டாய். ஓ, பருத்தி மிட்டாய். நன்றி, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை முயற்சிப்போம். ஓ, இது விழுந்து விடுகிறது. வாங்க, எனக்கு உணவுக்கான ஒரு யோசனை இருக்கிறது. கேக் மூடியில் பருத்தி மிட்டாய் வைக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் பருத்தி மிட்டாய் வேண்டும். நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். உண்மையிலா? நான் உன்னை மேலும் பருப்பு கொடுத்து மகிழ்விக்கலாம். இதோ இன்னும். ஓ நன்றி, ஆனால் உங்களுக்கு தெரியும், எனக்கு இன்னும் அதிகம் தேவை. ஓ, மற்றும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம்.
எல்லாவற்றையும் மூடியின் மீது வையுங்கள். ரோபோட், எனக்கு மேலும் பருத்தி மிட்டாய் கொடு. என் திட்டம் வேலை செய்கிறது. ரோபோட்டின் பருத்தி மிட்டாயின் உதவியுடன் நான் எனது சொந்த பருத்தி மிட்டாய் கேக் செய்ய முடிந்தது. இப்போது மூடியை போட்டு அதை அகற்றுவோம். இது வேலை செய்தது. அழகாக இருக்கிறதா இல்லையா? ஆம், இது சிறப்பாக வந்துள்ளது. மூச்சு விடாம சரி, ஜெஸ் முயற்சி செய். வாவ், இந்த கேக் கருகியதா? ஆம், நான் அதை சாப்பிட மாட்டேன். அது எரிந்த துர்நாற்றம் வீசுகிறது. ஒரு கடி எடுத்தால் அருவருப்பாக இருக்கிறது. இப்பொழுது எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். ஓ, அத பாருங்கள், இது ஒரு ரெயின்போ ரோல். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இந்த கேக் மேகத்து போல இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். இது பர்கந்தல். அருமை. எனக்கு பர்கந்தல் மிகவும் பிடிக்கும். குளோரியா வெற்றி பெற்றார். நான் வென்று விட்டேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி அனைவருக்கும். ரோபோ, நீ எனக்கு உதவி. அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா. நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தருகிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே. இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ், 2 பெரிய டோன்ஸஸ், ஒரு வெஃபில் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். பிரிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால், அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்க. இங்க ரோல்ஸ், டானட்ஸ் வந்து கிரேட்டாம் பொருட்களை சேகரிக்க முடியும் அப்படின்ற எங்க புது விளையாட்டை பத்தி கேட்டீங்களா? ஊரே, நான் வெற்றி பெற்றேன். என்னோட சேர்ந்து மல்டிடோ கேமின பதிவிறக்குங்க மற்றும் ஆப் ஸ்டோர். அடுத்த பணிக்கார் பேன்கேக்.
நான் அவர்களை கடவுள் அறியும் விரும்புகிறேன். ஒன்னு அருமை குழந்தையே, இதில் தான் நான் சிறந்தவன். ஓஹோ, அதை பற்றி வாதிட முடியும். ஓஹோ, பாட்டி மற்றும் சமையல்காரர் எப்போதும் போட்டியாளர்கள். ஆனால் எனக்காக முக்கியமானது ரசிப்பதற்கு சமையல் செய்வதே. தோசைக்கு மாவை செய்வதற்கு 2 முட்டைகள் மற்றும் அதிகமா எடுங்கள். ஓஹோ, இது இப்படிதான் தெரிகிறது. அப்படியா? எல்லாத்தையும் கலக்கி கொள்ளலாம். ஆச்சரியம், அது ஒரு பனி பெய்தல். நான் எந்த தப்பு பண்றது எனக்கு தெரியல. ஆஹா, நான் இதய வடிவிலான பன்கேக்குகள் செய்யும்போது எனது பேத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன். ஓவியத்தை தாவர பொதியில் வைத்து கொஞ்சம் மாவை ஊற்று. அது பொன்னிறமாகவும் சுவையாகவும் விடட்டும். ஆஹா, என்ன மனம்! நான் குறிப்பிட்ட ஒரு அடுப்புல தோசைகள் பண்ண விரும்புறேன். பெண்ணடையாவத்தை புரட்டுறது ரொம்ப சுலபம். அப்படியே நாங்க மாவையும் ஒரு சிறு குழாயில வைக்கிறோம். பூரணமா சென்றது. இப்ப நான் தொடங்கலாம். மிகுந்த கவனத்துடன் ஒரு மற்றும் சரியான பேன்கேக் தயாராக உள்ளது. அதை தட்டில் ஊற்று. கூடாரம், இதோ இந்த அழகான இதயத்தை காணுங்கள். அப்படியா? ஓ, நான் பேன்கேக் எரிச்சிட்டேன் அப்படின்னு எண்ணுறேன். ஓ இல்ல, அது முழுமையா எரிஞ்சிச்சு. நான் என்ன செய்யணும்? ஓ ஆமா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவங்க யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்கும் வரை நான் சில பான்கேக்களை திருடி விடுவேன். ஓ ஆமாம், ஓ அருமை, சரியாக. என்ன அறுவர் வேகமாக தேனியங்கள் போயிட்டன. நேரம் முடிவதற்கு முன் கூடுதல் தேனியங்களை அவசரமாக சமைக்க வேண்டும். நான் கோகோவோட சேர்த்து அவத்த சாக்லேட் ஆக்க உள்ளேன். அப்புறம் பாட்டியை வெல்ல முடியும்னு நம்புறேன். ஆமாங்க, குழந்தைய மகிழ்விக்க யூனிகார்ன வரைகிறேன். அதுல அருமையா இருக்கும். சரி, அவ்வளவுதான், அருமையா இருக்கு. ஆமாம், நன்றாவே தெரிகிறது. இதற்கு பிறகு அதை திருப்பி பார்ப்போம். வாவ், வா. அரை பிராவோ சமையல்காரர். ஆமா, நானும் தொட்டு முடிக்க இருக்கிறேன். மேலே கொஞ்சம் சாக்லேட் பேஸ்ட் தான் போட வேண்டியது. ஓஹோ, மகிழ்வான மனம். மற்றும் நிச்சயமாக சில ஸ்வீடன் அவர்கள் செய்கிறார்கள். நல்லா பண்ண நான்சி. பின்னர் நான் தயிர் அல்லது சர்க்கரை சீனி சேர்க்கிறேன். இதோ நடுவுல இருந்து ஒரு துண்டெடு. மாலை உணவு தயாராக உள்ளது. மிக அழகானது. என்ன அழகான பேன்கேக்ஸ்! எனக்கு சிறுநெறி ரொம்ப பிடிக்கும். நாம் முயற்சித்து பார்க்கலாம். சுவை சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் நன்றி. ஓ வாவ், என்ன அழகான இதயங்கள்! யார் அவற்றை சமைத்தார்கள் என நினைக்கிறேன். அது பாட்டி. மோசமில்லையே. நன்றி. பாய். ஓ, அப்பளங்கள் இனிப்புகளோட அற்புதம். வாங்க முயற்சி பண்ணலாம். ஓ அம்மா, சூப்பர், அற்புதம். நான்சி ஜெயிச்சாங்க. மெயிலையா? நான் நன்றி வில் ஓப்ஸ். எனக்கு ரொம்ப பசிக்கிறது. தயவு செய்து கலக்குங்கள். எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ். செல்லமே. எனக்கு தெரியும். நான் நூடுல்ஸ் எடுத்துவிட்டு அவற்றின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றலாம். அப்பொழுது அது குளிர்ச்சியுடன் சுவையாக இருக்கும். இப்படி கேஎச் பாட்டி அருமையாக இல்லைமா? பாரு, இது உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப திறமைசாலி. நான் பாருங்கள், என் கைகளால் நேடில் செய்வதில் எனக்கு தேர்ச்சி உண்டு. இதற்காக மவுண்டையை உருட்டி உங்கள் விருப்பமான அழகான உருவத்தை அதை சரிவெட்டவும். ஒரு கரடியின் உருவம், ஒரு இதயம் அல்லது ஒரு சிரிப்பு முகம். நான் என் விருப்பமான சேனலின் பெயரை வெட்டுவேன். எனக்கு என்ன செய்யலாம் ஷெஃப்?
பிராவோ ஊச்சனே ஆரம்ஸ் லிஸ்டினிட்டுமான நூடுல்ஸ் கொண்டு வர முயற்சிக்கணும். இது பல வண்ணங்களை கொண்ட அழகான நூடுல்ஸ் பாட்லா இருக்கட்டும். குழந்தைக்கு அது பிடிக்கும் என எனக்கு சந்தேகம் இல்லை. நான்சி, எந்த பொண்ணை நீங்கள் எப்படி விரும்புறீங்க? நல்லா இருக்குது. ஆனா நான் நூடுல்ஸ்க்கு மேலும் உருகிய சீஸ் சேர்ப்பேன், ஏனெனில் நான் அதை எனக்கு நல்லாகவும் என்னுடைய சகோதரிக்கும் அது பிடிக்கும் என உறுதியாக உள்ளது. நூடுல்ஸ்களை கலக்கிறேன். அது உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு விசித்திரமான செய்முறை. சீசுடன் கீரை, எலுமிச்சை எண்ணெய், பீன்ஸ் ஆகியவற்றை கலந்து ஒரு இரசகவியம் செய்ய போறேன். எப்போது நாம் எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு விடலாம். இது அற்புதமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, தட்டண்டையில் ஊற்றுங்கள். இத பாருங்கள், ரொம்ப அழகா இருக்குது. இப்போது எனது ரசித்த சேனலின் பெயரை வெளியிட்டு பச்சை கீரைகளால் அலங்கரிக்கலாம். நான் கிடவைகளை இறால் வச்சு அலங்கரிக்கிறேன் என்ன நினைக்கிறேன். என் கிடவைகள் தயார். தட்டில் ஊற்றி சில இறால் சேர்க்கவும். மிக்க நன்றி. இந்த நூடுல்ஸ் வாசனை அருமையா இருக்கே. ஆனா அதை மகிழ்ச்சியோட முயற்சி பண்ணுவேன். இது குளிர்ச்சியா இருக்குது. ஆனா நான் 100 முறை அதை உண்டதுன்னா ஆச்சரியம் இல்லை. அது என்ன பச்சை சாஸ்? ஆஹா, என்ன அழகான நூடுல்ஸ். இதன் ருசி எப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். ஆஹா, வானவில் நேரத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் ருசியா இருக்குது. சரியா, பாப்போம். சமையலர் வெற்றி பெறுகிறார். நான் ஆமாம், இறுதியாக நன்கு பேத்தி நாம் ஒரு இது முழு பாக்கெட் மால்டீசர்ஸ் கம்பர். ஒரு நிமிஷம் பார்க்கவும். மைக்கிடம் ஒரு முழு பாக்கெட் உள்ளது மற்றும் ஆனட்டிடம் பெரிய பாக்கெட் உள்ளது. எனக்கு ஏன் மிகச் சிறியது இருக்கிறது தெரியுமா? என் கையில் ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் எல்லா இனிப்புகளையும் உறிஞ்சிய மாறு சாப்பிடலாம். என் கைகள் கிழிந்து விட மாட்டா. எளிது. மைக், உன் பின்தொடர்பு. ஆஹா, அருமையாக இருக்கிறது. நான் கூடிய இடுக்கிகளுடன் ஒரு குளிர்ந்த விஷயம். நான் சீக்கிரமாக எல்லா மால்டீசர்களையும் சாப்பிட முடியும். நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில சுவாரஸ்யமானது. உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஒரு பெரிய ஸ்லைடு சேர்த்தேன். இப்போது நாங்கள் மால்டீசர்கள் கிட்டி இங்கே வைக்கிறோம். அத பாருங்கள் பெண்ணே, இது மிக செல்வாக்கானது. என்ன இத பிரமாதமா மீண்டும் செய்யலாம். அற்புதம். என்ன யம் யம் யம். போராட்டம். சிறிது சோகமாக. நிச்சயமாக நண்பா, இது அனட்டின் திறன். ஆம், நான் முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. உங்களுடன் என்ன பகிர வேண்டும்னு கேக்குறீங்களா? என்ன? இல்ல முடியாது. அது எனதுதான். பகிர்ந்து கொள்வதற்கான மனநிலையில் இல்லை. சரி சரி, நான் சான்சஸ் மால்டீசர்களையும் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான் பிளேட் மேலே சரியான துளையை வெட்ட வேண்டும். பின்னர் நான் வெற்றி பெறுவேன். என் பொன்னி எங்கே? புதன்கிழமை நீ அனைத்தையும் உண்டு விட்டாயா? எப்படி முடிந்தது?
வாவ், என்ன ஒரு சிறிய பாக்கெட் தானியங்கள். ஓ, புதன்கிழமைவுக்கு ஒரு சாதாரண ஒன்று. இன்னும் எனிட் ஒரு பெரியது வைத்திருக்கிறாள். அதை பாருங்கள், ஒரு பெருமானிய தானிய பாக்கெட். நம்ப முடியாதது. மைக், நாங்கள் உன்னுடன் தொடங்குகிறோம். நான் ஒரு பிரமாதமான எண்ணத்தை கண்டுபிடித்தேன். நான் சிறிய டேபிளில சிறிய தட்டில சீரியல் சாப்பிட முடியும். எங்களது கிண்ணத்தில் இதை ஊறவும். பிரம்மாண்டமாக இல்லையா? நாங்க முற்பகுத்தமான உணவுடன் நடக்கிறோம். அதில் சற்று பால் ஊற்றுவது. காரோ, இது மிகவும் சுவையாக இருக்க போகிறது. அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். முறிகுன்றில் போகிறாயா? மற்றும் சுண்டி சுட்டு. நான் ஏனடி சிரிக்கிறாய்? நான் என்னையே துடைத்துக் கொள்கிறேன். புதன்கிழமை ஸ்டென். நிச்சயமாக. நான் ஏற்கனவே எனக்கென ஒரு தட்டு மற்றும் ஒரு கரண்டி தயாரித்து வைத்தேன். பாட்டிலில் முட்டையை ஊற்றுவது, கொஞ்சம் பாலை சேர்த்தல், சிறப்பு. என் கியூகரிகரி அர்க்காக வேண்டாம். ஆஹா, விச்சகரு சபையாயிருக்கே. இமாலே நார்மல் டி இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும். நன்றி கையே. வணக்கம் தலை, உன்னுடைய நேரம். போலாம். அருமை. எப்படி இந்த பெரிய பாக்கெட்டை தெரியவருக்கு சாப்பிடுவது? சரி, எனக்கு ஒரு பொம்மையான யோசனை வந்தது. இப்போது தானே வரேன். எனக்காக காத்திருங்கள். அதென்ன? அப்படியா? குளியலறை எனக்கு நிச்சயமாக பொருந்தும். எனக்கு பெரிய கிண்ணம் இல்லை, ஆனால் எனக்கு பெரிய குழிக்குடம் இருக்கிறது. பாலை அங்கே ஊற்றுகிறேன். எனக்கு முழு குளியல் தொட்டியையும் நிரப்ப போதுமானது நிச்சயமாகவே இருக்கிறது. கடைசி சொட்டு வர. இப்போது நம்முடைய சிரியலை அங்கே வைக்கலாம். நன்றி. இப்போது நான் அங்கு நீந்தி செல்வதே குறிக்கோள். வாங்க உள்ள போவோம். ஆமாம், நாம் ஒரு பாப்பா போகலாம். நான் விட்டு கொஞ்ச நேரத்திலேயே வருகிறேன். சீக்கிரத்தை புதுப்பிக்கவும். உச்சமாகவும் இருக்க அதை அணிவோம். புதிதாக உள்ளது. ஐ மாற்றம் பெரியதாக வேண்டும். ஓ, என்ன மிக சிறிய டோனட். இது புதன்கிழமையில் இருந்ததை காட்டிலும் சிறியது. தங்கம், இதற்கு ஒரு சாதாரணதானும் உண்டு. மிகேலுக்கு மிக பெரிய டோனட் இருக்கிறது. ஐயோ, புதனன்று மீண்டும் மிகவும் சிறிய பகுதி. சிரிக்காதே, நான் முதலில் தொடங்குகிறேன். என் டோனட் உங்களில் அனைவரையும் விட சுவையாக உள்ளது. நாங்கள் அதை நசுக்கியோம். அது வேலை செய்தது. அது சமமாகிவிட்டது. மேலும் அது பெரிய அளவு ஆகிவிட்டது. இரசிக்கத்தக்கது. எனக்கு இது மிகவும் பிடிச்சது. டோனட் எனக்கு காத்திருக்கிறது. இதுவே அது மிகவும் அழகாக இருக்கிறது. என் உதடுகளை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் என்ன? நான் உன்னை முத்தமிடவில்லை. நான் ஜார்க். மைக், என்ன செய்கிறாய்? 3. இது அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் மிகவும் சந்தோஷமாக இப்போது இது சோடா இருக்கின்றன. நேரம். இனி ஏமாற்றணுமா? அது எல்லாமே வாவ். இல்ல, அது மச்சான், இது ரொம்ப பெருசு. அதை அளவிட வேண்டும் என்பது எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, மன்னிக்கவும் புதன்கிழமை. நான் அழுக்காக ஆயிடவே விரும்பவில்லை. சிறிய துண்டை நறுக்குவோம். சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மைக், சிந்திக்காமல் இங்கு சீக்கிரம் ஓடி வா.
பெண்களுக்கு காத்திருப்பதில் சலிப்பாகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். சரி, அது சரிதான். எனக்கு தேவை பிரேசல் மட்டும்தான். என் கடவுச்சொல்லை மாற்றவும். எல்லா உணவிலும் நான் முடிவுக்கு வருவேன் என்று தெரியவில்லை. எனது பிடிச்ச டோனட். ஓ, மைக் தனது உணவை 100 அடுக்குகள் கழித்து முடித்தார். எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இது 101 வருடங்கள் ஆகிவிட்டது, மைக். ஓ, என்னுடன் இருத்தலுக்காக நன்றி. என்ன? இது ஒரு புதிய மரத்தின் முறை. இவை என்ன பொத்தான்கள்? ஓ, இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆமாம், நாம் அதை அழுத்த வேண்டுமா? என்ன நடக்கிறது? இதை பாருங்கள். அது ஒரு சிறிய சாக்லேட் பார். நன்றி. வாவ், டினிபூட் மிகவும் மன்மிகராக இருக்கிறதே. நாமும் இதை முயற்சிக்கலாம். அற்புதம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஆனால் இதற்கு மேலே எதுவும் இல்லை. நான் முந்தைய முறையிலேயே எப்படி இந்த பொத்தானை அழுத்தினேன். இப்போ எனக்கு வரும். பட்டனை கடக்கிறேன். வாவ், இது சாக்லேட் நண்பா. சரி, இது உறுதியாக பெரியது. பேக்கேஜிங்க திறக்கிறேன். சாக்லேட்டை சிறிய பகுதிகளாக வெட்ட வேண்டியுள்ளது. அதற்காக என் கத்தியை பயன்படுத்துகிறேன். அது சிறப்பாக இருக்கிறது. இந்த கதை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த சிறிய கேட்டை செய்யலாம். இது எதிலிருந்து உருவாக போகிறது? எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். இப்போ நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம். என்ன? இது ரொம்ப ருசி. எனக்கு தானே காபி வேணும். மைக், ஒன் முறை. நீங்கள் பார்க்கும் ஒன்று ஏதோ. ஓ, நான் எதையும் பார்க்க முடியவில்லை. மற்றும் ஏதோ எங்களிடம் பறந்து வருகிறது. அது இப்போதே வானத்தில் இருந்து பறக்கிறது. அது மிகவும் அபாயகரம். பெண்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் மின் விசிறியை எடுத்து சாக்லேட் உருவெடுக்க பயன்படுத்துவோம். நன்றி. உங்கள் ஹேர் ட்ரையராக்கள் எனது பாயிண்ட் த்ரோவருக்கு உங்கள் பாராட்டுக்கு நன்றி. அதுதான் சிறந்தது. குடைக்குள் மறைந்து கொள்ளுங்கள். குளிர்ந்த சாக்லேட் மழையும். இது நன்றாக உள்ளது. அதை எரிக்கும்.